அநீதின்னு சொல்றதை விட மிகப்பெரிய அவமரியாதை. இந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி இந்த கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில இந்த முறை உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் போதும் ஏன் இந்த நிலையை நீங்க நிலைப்பாட்டை எடுக்க தவறு? நீங்க அந்த வாய்ப்பை ஏன் நீங்க தொடர்ச்சியா சகிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்னா அவன் அடிமையாகிறான்னு அர்த்தம். அப்படி தொடர்ச்சியா நீங்க சகிச்சுக்கிட்டு அந்த இயக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? திமுக உங்களுக்கு இது நல்ல வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க. நீங்க எங்கள் இடத்தில் உங்களுக்கான இடம் இதுதான் அப்படிங்கறத ஓப்பனம் பண்ணிட்டாரு ஸ்டாலின். மக்கள் நல கூட்டணி தனியா போய் நின்று அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டை பிரித்ததன் காரணமாக திமுக ஆட்சியை இழந்தது. ஒரு வழியா திமுக கூட்டணியில வந்து கூட்டணி கட்சிகள் அதோட ஷேர் பண்ற அந்த சீட் ஷேரிங் வந்து வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இரவு வந்து தேமுதிகவுக்கு வந்து 10 தொகுதி பிளஸ் ராஜ்யசபான்றது இப்போ அவங்களுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா திமுக கூட்டணியில 3வது பெரிய கட்சியா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து இணைஞ்சிருக்குது. ஏன்னா இதுவரையில வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தேசிய முற்போக்கு கூட்டணியோட பில்லர், நாங்க அந்த கூட்டணியை உருவாக்குனதுல எங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த இடத்த இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க. ஏன்னா சொல்லாம சொல்லியிருக்காங்க. ஏன்னா தேமுதிக தான் இப்ப 3வது பெரிய கட்சி அந்த கூட்டணியில. திமுக காங்கிரஸ் 3வது சீட் ஷேரிங் அடிப்படையில தேமுதிக தான் பெரிய கட்சியா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு திமுகவில். அப்போ நமக்கு ஏற்படுற கேள்வி என்னன்னா, கடந்த 5 வருடம் சீரியஸா சொல்லலாம். அதுக்கு முன்னாடியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த கட்சியில இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கு, மதிமுக எல்லாமே இருக்காங்க. தொடர்ச்சியான ஒரு வெற்றி பயணத்துல இருந்தாங்க. கடந்த 5 வருடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் மாதிரி திமுகவுக்கு முட்டி போட்டு முட்டு கொடுத்த ஒரு கட்சி நம்ம பார்க்கல. ஏன்னா திமுக மேல வீசப்படுற அத்தனை விமர்சனங்களுக்கும் முதல் ஆளா முந்தி கொண்டு வந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுல இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுல இருந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து ரொம்ப முனைப்பா இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து தன்னோட விசுவாசத்தை வந்து திமுகவுக்கு காமிக்கணும், இல்லைன்னா தன்னோட இருப்பை வந்து அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு அவர் நினைச்சாரே ரொம்ப தெரியாது. அது வாட் எவர் இட் இஸ், எப்படி வேணா இருக்கலாம். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் மதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு 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 அவமரியாதையே, ஒரு ஒரு அங்கீகாரமின்மையான ஒரு விஷயத்தை வந்து திமுக செஞ்சிருக்காங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. நம்ம வெளியில அந்த கட்சிகளை சாராம இருக்கிற பொதுமக்களுக்கே ஒரு இயற்கையாவே ஒரு கோபம் வந்து வருது. ஏன்னா 5 வருடம் எந்தவித சமரசங்களுக்கும் உட்படாமல், அதாவது பொதுமக்களுக்கு எதிரான திமுகவுல செய்யற அந்த திமுக அரசுக்கு மேல ஏற்பட்ட அத்தனை விமர்சனங்களுக்கும் அத்தனை எதிரான குற்ற சம்பவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விசிக எந்தவித ரியாக்ஷனும் எடுக்கல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கமும் எந்தவித ரியாக்ஷனும் பண்ணல. ஏன்னா திமுகவுக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டணி தர்மம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி அவங்க முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிரதிபலனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? நேற்று வரை, அதாவது திமுகவில் சேர்றதுக்கு நாள் வரையிலையும் தேமுதிகங்கிற ஒரு கட்சி பிஜேபி கூட அலைன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட ரொம்ப நெருக்கமா பாஜகவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள். அங்க கூட்டணி படியாத அடுத்த நாளே வந்து திமுக கிட்ட வரும்போது அவங்களுக்கு உடனடியா ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படுது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அசூரன்ஸ், இரட்டை இலக்கத்துல சீட் ஷேரிங் தர்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டதா இருந்திருக்கு. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் கடந்த 20 நாளா போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல சீட்டு கொடுங்க, எங்களுக்கு எப்படியாவது சீட்டு கொடுங்க அப்படின்னு கெஞ்சுற, அதாவது அறிவாலயத்தின் வாசலில் நின்று கெஞ்சுவதை போன்று அந்த அவங்களுடைய போராட்டங்கள் இருந்தது. ஆனா திமுக அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. அவங்க தேமுதிகவை இறுதி வரையிலே கூப்பிடவே இல்லை பேச்சுவார்த்தைக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் சரி விசிகாவையும் கிட்டத்தட்ட கதற விட்டு அவங்களுக்கு வேற வழியே இல்லாம தன்னோட லாபிக்குள்ள அவங்களை கொண்டுட்டு வந்து அவங்க வேற எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கி இறுதியில போன முறை அவங்க நின்ற இடங்கள்ல இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒரு இடத்தை குறைத்து, இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒரு இடத்தை குறைத்து, மதிமுகவுக்கு 2 இடங்களை குறைத்து, அதுல 3 இடத்தை உதயசூரியன்ல நில்லுங்கன்னு அவங்களை வந்து நிர்பந்திச்சு
இப்படியான வேலைகள் எல்லாம் முடித்து இறுதியாக தேமுதிகவை கூப்பிட்டு 10 இடங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு இடத்தை கொடுத்து அவங்கள 3வது பெரிய கட்சி தேசிய முற்போக்கு கூட்டணியோட அந்த கூட்டணியில அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது மிக 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 விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், அந்த தலைவரா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், இவங்களுக்கு இழைக்கப்பட்ட மிக கொடுமையான அநீதி. அது அநீதின்னு சொல்றதை விட மிகப்பெரிய அவமரியாதை. இந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி இந்த கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில தொடர போகுதுன்னே தெரியல. என்ன அப்படி ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு நீங்க கெஞ்ச வேண்டிய சூழல் உங்களுக்கு எங்க இருந்து வருது? என்ன நிர்பந்தம் அப்படி உங்களுக்கு? இதை தாண்டி என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க இருக்கு? தயவு செய்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து உங்க தொண்டர்களுக்கு இதை ஓப்பனா சொல்லுங்க. என்ன நிர்பந்தம்? திருப்பி திருப்பி இந்த சங் பரிவார் வந்துடும், RSS வந்துடும், பிஜேபி வந்துடும், இந்துத்துவா வந்துடும்ன்ற பழைய கீரல் விழுந்த ரெக்கார்டை இனிமேலும் சொல்லாதீங்க. வேற காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஏன் அங்க இருந்து வெளியில வர முடியாத சூழல் உங்களுக்கு என்ன இருந்தது? போன எலெக்ஷன்ல உங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாம இருந்தது. வேற ஆப்ஷன் இல்ல. ஒண்ணு திமுக கிட்ட இருக்கணும், இல்ல அதிமுக கிட்ட போகணுங்கிற நிலை இருந்த போது நீங்க எடுத்தீங்க. அந்த ஸ்டாண்டு கரெக்ட். இந்த முறை உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் போதும் ஏன் அந்த நிலையை நீங்க நிலைப்பாட்டை எடுக்க தவறுனீங்க? அந்த வாய்ப்பை ஏன் நீங்க தவிர்த்தீங்க? இதுக்கு உங்க தொண்டர்கள்ட்ட நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க தொண்டர்கள் முழுக்க கொதிச்சு போயிருக்காங்க. நீங்க மேல வந்து பேசி கையை குலுக்கிட்டு சிரிச்சுட்டு சைன் போட்டு வந்துடுறீங்க. ஆனா கீழே வந்து உங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் உங்களுக்காக வேலை செய்யற, போஸ்ட் ஓட்டுற, போர்டு எழுதுற அத்தனை நிர்வாகிகளும் தொண்டர்களோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு நீங்க பார்த்துருக்கணும். இந்த 8 சீட்டை வாங்கி யாரை நீங்க ஃபில் பண்ண போறீங்க? உங்க கூடவே இருந்து பின்னாடி நின்று உங்களை சிரிச்சிட்டு இருக்காங்களோ உங்க கட்சிக்கார சிட்டிங் எம்எல்ஏஸ், அவங்கள திருப்திப்படுத்த போறீங்களா? இந்த 8 பேரை திருப்தி பார்த்துட்டா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிர்வாகிகள் இது நாள் வரையிலும் உங்களுக்கு போராடிக்கிட்டு உங்க போராட்டங்களை கலந்துக்கிட்டு உங்களுக்கு தோளோட தோல் நின்று உங்களுக்கு உயிரை கொடுத்து அந்த ஒரு இனமே வந்து உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கிறது? மேலவளவுக்கு என்ன ரிசல்ட் ஆச்சு? அதே மாதிரி இந்த கோவில் உள்நுழைவு பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கெல்லாம் என்ன ரிசல்ட் ஆச்சு? உங்க கட்சிக்காரங்க எங்கேயுமே கொடியேற்ற முடியாத ஒரு நிலை வந்தது. எப்ப வந்தது? அது அதிமுக ஆட்சி காலத்திலே வந்தது. திமுகவுல நீங்க முட்டி போட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த திமுக அரசாங்கத்துல தானே அது வந்தது. இன்று கூட கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்துல கோயில் வழிபட முடியாம இன்னைக்கு ஒரு வருடமா போராடிக்கிட்டு இருக்கோம்னு மக்கள் பேட்டி கொடுக்குறாங்களே, இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள். உங்க நிலைப்பாடு என்ன? அப்புறம் பிறகு எதற்காக இந்த திமுகவுக்கு நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? இதன் மூலமா நீங்க எதை சாதிக்க போறீங்க? ஒரு 4 சீட்டு 8 சீட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு அந்த எம்எல்ஏ எம்பிஸ் வந்து கார்ல சொகுசா போயிட்டு வந்திருந்தா அந்த இனம் முன்னேறிடுமா? நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க நிலைப்பாடு என்ன? மிக 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 கேவலமான ஒரு முடிவு நீங்க எடுத்தது. என்ன வந்துச்சு? இந்த 8 பேர் இன்னும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவீங்களா? திமுக உங்களை ஜெயிக்க விட்டுருமா? இவ்வளவு ஒரு மாதமா நீங்க அவங்க கிட்ட வந்து பேரம் பேசி நீங்க பேட்டி கொடுத்து நாங்க இல்லாம நீங்க இல்ல, நாங்க தான் இந்த இதை உருவாக்கணும் அப்படி எப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மெசேஜ் எல்லாம் நீங்க உருவாக்கின பிறகு திமுக உங்களை ஈஸியா ஜெயிக்க விட்டுருவாங்களா? எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு ஆப்ஷன், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு வழங்குனுச்சு. அதன் தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதல்ல வெளியில வந்து புத்தக வெளியீட்டு, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுக்கு வந்து உங்களை பத்தி தான் பேசினார். அண்ணன் நீங்க இல்லைன்னா கூட அவரோட எண்ணங்கள் முழுக்க இங்க இருக்கும்னு சொன்னார். கடைசி நேரத்துல அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணது எதனால? முத நாள் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நீங்க கேன்சல் பண்ணது யாரால கேன்சல் பண்ணீங்க? அப்ப உங்களுக்கு அழுத்தம் இல்லாம எப்படி வந்தது? பிறகு எப்படி நீங்க வீடியோ போடுறீங்க? பல விஷயங்களை சகிச்சுக்கிட்டு பல போராட்டங்களுக்கு மத்தியில தான் அந்த கூட்டணியில் இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்கு காரணம் என்ன? உங்களோட பர்சனல் ரீசனா இல்ல கட்சிக்கான ரீசனா? அது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கட்சி அப்படி வந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை அதிகமாகும் போது இயற்கையாவே அது அடிமைத்தனம் ஆயிடுது. தொடர்ச்சியா சகிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்னா அவன் அடிமையாகிறான்னு அர்த்தம். அப்படி தொடர்ச்சியா நீங்க சகிச்சுக்கிட்டு அந்த இயக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு சேர்த்து தான் சொல்றேன். மதிமுக அவர் தெளிவாயிட்டாரு. ஏன்னா அவரோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தெளிவாயிட்டாரு. இவங்க நம்மள உள்ள விட மாட்டாங்க, உள்ள கேட்டை விட்டு சாத்திட்டாங்க, நம்மளை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் 3 சீட்ல உதயசூரியன்ல நிக்க அவர் ஒத்துக்கிட்டது காரணம் அதுதான். அவர் புத்திசாலித்தனம் பண்ணிட்டாரு. ஏன்னா 3 சீட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏன்னா உதயசூரியன் அது திமுக உறுப்பினர்கள் அவங்க. உங்களுக்கு அப்படி இல்ல. நீங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப 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 வருத்தப்படுவீங்க இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு. தேமுதிகவுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபான்னா உங்களோட நிலை, உங்களை எந்த இடத்துல திமுக கூட்டணி வச்சிருக்குங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நிலை அவ்வளவுதான். அப்படி ஒரு நிலையில நீங்க போய் நிக்கிறது உங்களோட தனிப்பட்ட முடிவு கிடையாது. உங்களை சார்ந்து இருக்கிற ஒரு பேர் இயக்கத்தோட முடிவு அது.
அந்த பேர் இயக்கத்துல இருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இழைக்கப்பட்ட அவமரியாதை. அதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாளுக்கு இதையே பழைய பல்லவியை பாடிக்கிட்டு சங் பரிவார், இந்துத்துவார், RSS அது இதுன்னு சொல்லி ஒரு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி ஒரு பூச்சாண்டியை காமிச்சு எத்தனை பேரை யாரை ஏமாத்துறீங்க? பாவம் அவங்கெல்லாம் விட்டுருங்க பேசாம, அவங்கள அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை விட்டுருங்க பேசாம. இந்த மாதிரி போய் ஒரு அடகு வச்சு அடிமைத்தனம் படுத்துற வேலையை வேண்டாம். அது யார் செஞ்சாலும் செய்யாதீங்க, அதை தயவு செஞ்சு. கொதிச்சு போயிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள். இதுக்கு மேல திருமாவளவனுக்கு, மார்க்சிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, அதனுடைய தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாளைக்கு இந்த சகிப்பு தன்மையோட, அவமரியாதையோட, அங்கீகாரமின்மையோடு நீங்க எத்தனை நாள் இருக்க போகிறீர்கள்? திமுக உங்களுக்கு நல்ல வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க. நீங்க எங்கள் இடத்தில் உங்களுக்கான இடம் இதுதான் அப்படிங்கிறத ஓப்பனம் பண்ணிட்டாரு ஸ்டாலின். இன்னொரு முக்கியமான காரணம் சொல்றேன். அவர் இந்த எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்ல பார்த்தாங்களான்றது எனக்கு தெரியல. நான் என்னோட பார்வையில சொல்றேன். 2016 திமுக அரசமைக்காமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த 4 கட்சிகள். மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நல கூட்டணி தனியா போய் நின்று அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டை பிரித்ததன் காரணமாக திமுக ஆட்சியை இழந்தது. அதனோட வெஞ்சன்ஸ், அதனோட பழிவாங்கிற எண்ணம் ஸ்டாலின் அவர்கள் மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனோட வெளிப்பாடு தான் இந்த எலெக்ஷன்ல அவருக்கு நிறைய கட்சிகள் கூட்டணி வர்றாங்கன்னு தெரிந்த உடனே இந்த 4 கட்சியும் அப்படியே தூக்கி வெளியில தள்ளுறதுக்கு பிளான் பண்ணாரு. அவர் ஆல்மோஸ்ட் வெளியில போக சொல்லிட்டாரு. நீங்க தான் அங்க தொங்கிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நின்னுட்டீங்க. இதுதான் உண்மை. இதை நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க வெளியில சரியான இடம் எதுன்னு தேடி போய் வெற்றியோ தோல்வியோ மரியாதை, சுயமரியாதையோட, தன்மானத்தோட, தன் தொண்டர்களோட தலை நிமிர்ந்து வெளியில நடமாடணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த முடிவை எடுத்து வெளில வந்திருப்பீங்க. இதுவும் தெரிந்து நீங்க அங்கேயேதான் இருப்பீங்கன்னா உங்களோட நேர்மையில, உங்களோட பொது வாழ்க்கையில இருக்கிற அந்த ஒரு சுய ஒழுக்கத்துல அல்லது அந்த நேர்மையின் மீது சந்தேகத்தை உங்கள் தொண்டர்களை எழுப்பக்கூடிய இடத்துக்கு நீங்க அதை நிறுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் மீது யாருக்கும் விமர்சனம், தனிப்பட்ட விமர்சனம் அல்ல. ஆனா இதே நிலைப்பாடை நீங்க இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னா அது சந்தேகத்திற்கு இடமளித்ததாக அர்த்தமாகிவிடும். நான் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கும் சொல்றேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரங்களுக்கும் சொல்றேன், மதிமுக சொல்றேன், இவ்வளவு அவமானங்களை தாங்கி அந்த இடத்தில் நீங்கள் இருப்பது மிக 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 அவமானம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தொண்டர்கள் இதை வெளிப்படையா, உண்மையா நீங்க இதை ரொம்ப நல்ல ஒரு கண்ணோட்டத்தோட பாருங்க. இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த எலெக்ஷனை சரியா பயன்படுத்துங்க. இது மாதிரி முடிவெடுக்கக்கூடிய எந்த தலைவரா இருந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்பது என்னோட வாயில நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி.